So do understand, love is never failure. புரிந்து கொள்ளுங்க, அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது. I am not talking about man's love. நான் மனிதனுடைய அன்பை பற்றி பேசல. I am talking about God's love. கர்த்தருடைய அன்பை பத்தி தான் பேசுறேன். Maybe man's love get failure. ஒருவேளை மனிதனுடைய அன்பு தோற்று போகலாம். Never God's love is failure. கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது. Never and ever God's love is failure. ஒரு நாளும் ஒருபோதும் தோற்று போகாது. Hallelujah. Hallelujah. That's what Jesus says here. Those who are persecuted are blessed, for righteousness sake. அதான் கர்த்தர் இங்க இயேசு இங்க சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர் பாக்கியவான். That is the God's kingdom. அவங்க பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. What do you mean God's kingdom? பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? What is the meaning of God's kingdom? பரலோக ராஜ்யம் என்பதன் அர்த்தம் என்ன? It is full of love. அது முழுவதுமாய் அன்பு நிறைந்தது. It is full of love. அது முழுவதுமாய் அன்பு நிறைந்தது. To lose anything for love sake, நீங்க அன்பின் நிமித்தம் எதையாவது இழந்திருந்தா, you will receive whatever you lost with greater reward. நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதை விட பெரிய காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். Hallelujah. அல்லேலூயா.